ஏன் இவ்வளோ கூட்டத்தை நிற்க வச்சிருக்கீங்க? சார் எல்லாம் இந்த ஊருக்காரங்க தான் சார். எப்படி ஆச்சு சார் ஏட்டு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு வாட்டி ஸ்டேஷனை பார்த்துட்டு போயிடலான்ட்டு நைட்டு 10 மணிக்கு வந்திருக்காரு. அப்போ தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு சார். யார் மேலேயே சந்தேகம் இருக்கா? சார் சார் எனக்கு ஒரு சந்தேகம். அக்கா இங்க வாங்க. வணக்கங்க ஐயா. காட்டில் நடந்ததை சார் கிட்ட சொல்லுங்க. ஐயா 2 நாளைக்கு முன்ன காட்டுக்குள்ள ஒரே துப்பாக்கி சத்தமா கேட்டுச்சுங்க. நாங்களாம் என்ன ஏதோன்னு பார்க்க போனா முகத்தை துண்டு கட்டிட்டு ஆளுங்க எங்கிட்ட அக்கட்டுமா ஓடினாங்க. நாங்க பயந்து வந்து தம்பி கிட்ட சொன்னாங்க. அப்பதான் போதும் நீங்க போலாம். சார் இது அந்த தீவிரவாதிங்க வேலையா தான் சார் இருக்கும். மேலும் இந்த மாதிரி சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு சார். அதனால நம்ம ஒரு ஸ்பெஷல் டீம் அமைச்சு காட்டுக்குள்ள தேடினா அந்த தீவிரவாதிகளை கண்டுபிடிச்சிடலாம் சார். தீவிரவாதியா? எஸ் சார். இந்த ஊர்லையா? அது சரியா? ஸ்டேஷனில் பாம்பு வைக்கிறனால அவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? அது அவங்கள தான் கேட்கணும் சார். இவன் இவ்வளவு பெரிய பிரில்லியண்டா? எஸ் சார். என்னன்னு பார்த்து எஸ் சார். இந்த கேஸ் சீக்கிரம் முடிக்க பாருங்க. சரி ஓகே சார். அது வரைக்கும் உங்கள் டிரான்ஸ்ஃபர் தள்ளி போடுறேன். ஹோம்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரி சார். எஸ் சார். சாமி இருக்கு. இந்த வருஷம் பிள்ளைகளுக்கு மொட்டையை போட்டு கெடாய வெட்டிட வேண்டியதான். செல்லதுரை சார். நீங்கள் 4 பேர் இந்த பக்கம் போய் சர்ச் பண்ணுங்க. நீங்கள் வாங்கயா. வாங்க வாங்க ஏட்டே வாங்க. இவன் நம்மளை காட்டி கொடுக்காம விட மாட்டான். சீக்கிரம் வர்றோம்ல. என்ன சமூக பாண்டி? சிவப்பு கலரு யாருதுன்னு தெரியுதா? அது நாங்க அன்னைக்கு ஒரு விஷயமா காட்டு. அது தீவிரவாதிங்க கொடி. சோ அவங்க இங்க இருந்தா திட்டத்தை தீட்டி இருக்காங்க. இப்ப பாருங்க. இத சுத்தி முதல்ல இதுக்குள்ள போடணும். இல்ல கைரேகப்பட்டுரும். ஏட்டையா நம்ம சரியான ரூட்ல போயிட்டு இருக்கோம். மேலும் நிறைய ஆதாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வாங்க போலாம். கேட்டியா? ஏட்டையா பார்த்து வாங்க. கண்ணி வெடிலாம் இருக்கும். லட்சுமி வெடி கூட இருக்காது. போ. இல்ல கண்ணி வெடியா? காக்கி பட்டன். இவங்க சாதாரண ஆளுங்க கிடையாது. யூனிஃபார்ம் போட்ட ட்ரெயின்டு பீப்புள். பக்கத்துல தான் இங்கே பரேட் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருவோம். இந்தாங்க இதையும் பத்திரமா வச்சுக்கோங்க. பிரச்சனை எதுவும் பெருசாகிறதுக்கு முன்னாடியே எப்படியாவது நம்ம அந்த தீவிரவாதிகளை பிடிச்சானு. நமக்கு நேரம் இல்லை. இன்ஸ்பெக்டர் கிட்ட விஷயத்த சொல்லி மோப்ப நாய் கிட்ட இந்த ஆதாரத்தை எல்லாம் காட்டினா நாம அவங்கள பிடிச்சிடலாம். கிளம்புங்க. என்ன நின்றுட்டு இருக்கீங்க? பேசலாம் நேரம் இல்ல. வாங்க. அதெல்லாம் இதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. என்ன ஏட்டையா சொல்றீங்க? நம்ம மோப்ப நாய் வில்சன் கிட்ட இந்த துணியையும் பட்டனையும் காட்டினா அவனுங்க காட்டுக்குள்ள எந்த மூலையில பதுங்கி இருந்தாலும் அவங்கள புடிச்சு கப்பி கறி எடுத்துரும். அட நீ வேறப்பா. தீவிரவாதியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அட என்ன ஏட்டையா இவ்வளவு ஆதாரம் இருக்கு? நீங்க வாங்க, நான் புடிச்சு காட்டுறேன். அப்படி யாரும் இல்லப்பா. நீ கொடின்னு சொன்னியே, அந்த துணி நான் பைக் துடைக்க வச்சிருந்தது. அது நானும் எஸ்ஐயும் தான் அன்னைக்கு காட்டுக்குள்ள துப்பாக்கியில சுட்டுக்கிட்டு தெரிஞ்சோம். ராம் நாட்டுக்கு மாத்திடுவாங்களோன்னு பயத்தில் அப்படி செஞ்சுட்டோம்ப்பா. அப்போ அன்னைக்கு ராத்திரி ஊருக்குள்ள ஓடுனது அதுவும் நாங்க தான்.
அப்ப என் கத்தி அப்ப ஸ்டேஷன்ல பாம்பு வச்சு நீங்க தானா? அட நீ வேறயா, நானே பாம்பை வச்சுட்டு நானே போய் அதில் மாட்டுவேனா? அப்ப பாம்பு வச்சது யாரா இருக்கு ஏட்டையா? இப்படி செஞ்சா எப்படி இருக்கும்? இந்த மோப்ப நாய் வில்சனை கூட்டு வந்து பாம்பு வெடிச்ச இடத்துல மோப்பம் பிடிக்க வச்சா வச்சவனை பிடிச்சிரும்ல. கவ்வி கறி எடுத்துரும். ஏட்டையா அதெல்லாம் வேண்டாம். பாம்பை நான் தான் வச்சேன். நீயா? நீ ஏன்பா பாம்பு வச்ச? அது வந்து ஏட்டையா, நான் சொல்றத சொல்லிட்டேன். நீங்க என்ன செய்வீங்களோ செய்யுங்க. எனக்கு வேற ஊர்ல கவர்மெண்ட் வேலை கிடைச்சு 3 மாசம் ஆச்சு. ஆனா நான் போகல. உங்களுக்காக தான் நான் இந்த ஊரை விட்டு போகல. ஒவ்வொரு தடவையும் நீங்க என்ன பார்க்க வரும்போதெல்லாம் நானும் என் லவ்வை சொல்லிடணும்னு நினைப்பேன். ஆனா நீங்க வரும்போதெல்லாம் நீங்க பண்ற சேட்டைகளை பார்த்து உங்களுக்கு வெக்க வருதோ இல்லையோ, எனக்கு வெக்க வந்துடும். நீங்க எதுவும் சொல்லாதீங்க, இது என் டர்ன். இந்த ஊரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கேயே நீங்களும் நானும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். பாப்போம். சாரி ஏட்டையா, அந்த நேரத்துக்கு நீங்க அங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கல. அதை விடுப்பா, நீ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்க. சூப்பர் 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 சூப்பர். அப்ப நாங்க தீவிரவாதிக, நீ ஸ்டேஷனுக்கு பாம்பு வச்சவன். இதை இப்படியே மெயின்டைன் பண்ணிடுவான். இப்போ ஒரு காரியம் பண்ணணும். காட்டுக்குள்ள தீவிரவாதிகள் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தகவலை சொல்லிடணும். ஆமாவா? ஆமாவா? நம்ம 4 பேரை தவிர வேற யாருக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது. என்ன? போலாம் வாங்க போலாம். என்னது? கிஃப்ட். எதுக்கு? நாம தான் இதாயிட்டோம்ல. ஏதாயிட்டோம்? நாம தான் லவ் பண்றோம்ல. லவ்வா? யாருங்க சொன்னா? என்னங்க சொல்றீங்க? நீங்க தான் நீங்க என்ன லவ் பண்றேன்னு சொன்னீங்க. நானா? உங்களையா? ஏதாவது கனவு கண்டிருப்பீங்க. கனவா? நான் யாரையும் லவ் பண்ணலைங்க. நீங்க முதல்ல போய் நல்ல டாக்டரா பாருங்க. அன்னைக்கு தானடி 2 பேரும் மரத்துக்கிட்ட நின்று பேசிட்டு இருந்தீங்க, அதை நானே பார்த்தேன். அப்புறம் ஏண்டி அவனை குழப்புற? அவன் தினமும் என்னை பார்க்க வரணும், லவ்வ சொல்ல தடுமாறணும். அதாண்டி எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன மிஸ்டர் சண்முக பாண்டியன், கிஃப்ட் சாக்லேட்லாம் பலமா இருக்கு. லைஃபே கொண்டாட தான் போல. என்னையா சோகமா இருக்க? அதுக்குள்ள லவ்ல ஏதாவது பிரச்சனையா? லவ்வே இல்ல, இதுல பிரச்சனை எங்க இருந்து வரப்போகுது? என்னையா சொல்ற? அவன் என்ன காதலிச்சேன்னு சொன்னது எனக்கு வந்த கனவாயா. என்னது கனவா? என்னையா சொல்ற? பாம்பு வச்சுட்டு இப்படி சாதாரணமா தலையாட்டுற? யோ
இது சரிப்படாதையா? ஆள்ல நேரத்தில் ஸ்டேஷனில் பாம்பு வச்சா சரியாக போச்சு. இதே நாமளாக இருக்கும்போது வச்சுருந்தீங்கன்னா ஐயோ, இது உனக்கு வேணாயா. அந்த புள்ளை உடனே மறந்துடு. அப்போ தான் இந்த கனவு சனியெல்லாம் உன்னை விட்டு ஒளியும். சார் போஸ். நீ இரு, நான் போயிட்டு வரேன். என்ன சுப்ராஜனே? வணங்க சார். லெட்டரா? நன்றிண்ணே. பொற்பந்தல் காவல் நிலையமா? படிங்க முதல்ல. ஸ்டே ஸ்டே இது பொற்பந்தல். ராமநாதபுரம் டிரான்ஸ்ஃபர் கேன்சலேஷன் பாருங்க. சான்ஸ் கம்மியா, சான்ஸ் நம்ம ஸ்டேஷன்ல எடுக்கலன்னு ஆர்டரே வந்துருச்சு. அப்ப நம்ம ஊர்ல வேலை பார்க்கலாமா? நம்ம ஊர்ல தான். அப்ப ராம்நாத் போலையா? என்னாச்சு சார்? ஒரு மாசமா முடியாதத ஒரே நாள்ல முடிச்சிட்ட. நீ தான் ஆட்ட நாயகன். என்ன ஆச்சு ஏட்டையா உங்களுக்கு? உயரம் பத்தாது. உம்மா, உம்மா, உம்மா. வாயா ரோஸ், ஏன் அழிவா, ஏன் ரோஸ் குட்டி. செம்பா பாண்டி ஒரு மாசமா மரண பீதியாவே இருந்துச்சுப்பா. ஏதோ கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கு. இப்பத்தான் அப்பாடான்னு இருக்கு. போதும்டா சாமி. இளையகுமார், டிவியை போடுங்க, சாங்க வச்சு வால்யூமை ஃபுல்லா ஏத்துங்க. இன்னைக்கு ஃபுல் டான்ஸ் தான். இந்தாங்க. சரி, கேம் விளையாண்டு ரொம்ப நாள் ஆச்சுல. என்ன கேம் விளையாடலாம்? கிரிக்கெட்டு. அதான் பாம்பு அடிச்சல பேட் உடைஞ்சு போச்சுல. அப்ப கேரம் போர்டு விளையாடலாமா? அதான் 2 துண்டா போச்சே. என்ன செஸ்? அது பீரோல பத்திரமா இருக்கு. தூக்குங்க, தூக்குங்க. இன்னைக்கு செஸ் விளையாடுவோம். தமிழ் பாண்டி, ஏன் சோகமா இருக்க? வா, என்னத்தையாவது விளையாடுவோம். இன்னைக்கு ஹாப்பி தான், ஜாலி தான், கொண்டாங்க. அப்படியா? இந்தாங்க, வெள்ளைக்கு ஒரு கருப்பு. தம்பி சமூக பாண்டி, உன்னைய மாதிரி மாஸ்டர் பிரெயின் காரன் தான் என் செஸ் விளையாடையில கூட இருக்கணும். வா, எஸ்ஏ இன்னைக்கு மண்ணை கவ்வா வைப்போம். பாத்துறலாம். நீ ஏன் கூட அறியா? ஏ கருப்பசாமி, வா ஒரு ஆட்டத்தை போடலாம். வேணாம், இப்ப கூப்பிடுவீங்க, அப்புறம் உள்ள முடிச்சு போடுவீங்க. நாங்க எந்த விளையாட்டுக்கு வரல. யோ, அதெல்லாம் சும்மாயா. இப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது. வா. நாங்களாம் வரல. ஐயோ, போ. இன்னும் 2 நாள்ல ஐபிஎல் சீரியஸ் ஆரம்பிச்சிரும்ல. பாக்க எங்க போவ? இங்க பாரு, வீட்ல இருந்து சீடா முறுக்கெல்லாம் மறக்காம எட்டு வா. புள்ளைய பயப்படுது. நீங்க போட பாருங்க. நம்மளது எந்த கலரு? தம்பி, அந்த லைட் உடைஞ்சிருக்கு பாருங்களேன். எப்படி உடைஞ்சிருக்கும்? வாங்க முருகன், உங்களை தான் பார்க்க வந்துட்டு இருந்தேன். அதான் நானே வந்துட்டேனே. நல்லதா போச்சு. வாங்க. சொன்ன தேதியில வேலையை முடிச்சிடுவீங்கல்ல? அண்ணாச்சி, நம்ம பையனுங்க ஆள் வந்தாச்சு. ஐயா, எந்த பை தம்பி? பணப்பை என்னாச்சு? கம்ப்யூட்டர் சென்டர் கட்டுறதுக்கு ஊர் மக்கள்கிட்ட வசூல் பண்ணாம அந்த பணம். நான் எந்த பையும் பார்க்கலையே தம்பி. இப்போதானே இந்த மூட்டை மேலே வச்சேன். விளையாடாதீங்க என்னாச்சு. விளையாடுற இடமா தம்பி? தொழில் பண்ணுற இடம் இது. அது தெரியும் என்னாச்சு. நான் பை வைக்கும்போது நீங்கள் மட்டும்தான் இங்கே இருந்தீங்க. வேற யாரும் இந்த பக்கம் கூட இல்லை. உள்ள எங்கேயாச்சும் இருக்கும், போய் பாருங்க. நான் தான் எடுக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன் தம்பி. பையை கொடுங்கண்ணா. வேற எங்கேயாவது மறந்து கொண்டு போய் வச்சிருப்பீங்க. போய் தேடி பாருங்க. போங்க. கடைக்குள்ள வராதீங்க. முருகன் அமைதியா இருங்க. நீங்கள் வாங்க, நான் பேசிக்கிறேன். என் வார்த்தையில் நம்பிக்கை இல்லையா? நான் தான் எடுக்கலன்னு சொல்கிறேன்ல. வெளியூர் ஆள் விட்டு என்ன சோதிச்சு பார்க்குறீங்களா? கோவப்படாதீங்க என்னாச்சு. ஊர் பணம் தயவு செய்து திருப்பி கொடுத்துருங்க. ஊருக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நான் உங்கள் பணத்தை எடுக்கல. தயவு செஞ்சு போறீங்களா? பணத்தை தான் எடுக்கலன்னு சொல்லிட்டீங்களே, கடைக்குள்ள பார்க்க விடுங்க. உள்ள வராதீங்க. அண்ணாச்சி, நீங்க தப்பு பண்றீங்க. இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லி ஆகணும்.
செக். இல்லை கேஷ். ஏட்டையா நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சிட்டேன். என்னது இது? யார் பணம்? ஏட்டையா தான் அண்ணாச்சி கல்ல திருடுன்னாரு, அதான் திருடிட்டு வந்துட்டேன். அதான் ஏட்டையா அன்னைக்கு கூட நான் திருடலன்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போனீங்கல்ல, அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன். ஏட்டையனா உசிரியை கேட்டாப்புல, உதவி தானே கேட்டாப்புல, அதான் முடிச்சிட்டேன். இப்போ நான் ஏபி. இத புடி, என் கூட வா. ஏட்டையா வாங்க, ஏறு. சொல்றத கேளுங்க, நான் அந்த பணத்தை எடுக்கல. பிரசிடென்ட் பணத்தை வச்சுட்டு மேல டூமா மாட்டிட்டு வரக்குள்ள இந்த சம்பவம் நடந்திருக்கியா? பாரியா நிறுத்துப்பா. என்னண்ணே? இங்க பாருங்க தம்பி, அண்ணாச்சி என் பணத்தை எடுத்து வச்சுட்டு இல்லங்கிறாரு. நீங்க விசாரிச்சு வாங்கி கொடுங்க. அப்படி இல்லைன்னா அவர் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். நீங்க கேஸை போடுங்க. கேஸ் எல்லாம் எதுக்குண்ணே? உங்க பணத்தை காலைல கண்டுபிடிச்சு கொடுத்துறோம். உங்க பணத்துக்கு நாங்க பொறுப்பு. பணம் எங்க கையில இருக்குன்னு நினைச்சுக்கோங்கண்ணே. பணம் மட்டும் வரல அவ்வளவுதாங்க. சரி எல்லாம் போங்க போங்க அண்ணாச்சி. நீங்க பண்ண காரியத்தினால ஊருக்குள்ள அவ்வளோ பிரச்சனை. என்ன ஏட்டையா தம்பி என்னென்ன சொல்கிறாப்புல? உண்மையை சொல்லுங்க. நீங்கள் தானே திருட சொன்னீங்க, கேட்குறாப்பல்ல? போங்கங்க, இந்த பையன் எங்கே எடுத்தீங்களோ அங்கேயே வச்சிருங்க. என்னங்க திருட சொல்கிறீங்க, திரும்பி எடுத்துகிட்டு போய் வைக்க சொல்கிறீங்க? என்னாலாம் முடியாது, வேணா நீங்களே எடுத்து போய் வைங்க. கொன்றுவேன். பாடுவா, ஒழுங்கா ஊருக்குள்ள நிம்மதியா இருக்கணும்னா சொல்றதை செய். இல்ல ஊர் ஊரா தேடி ஜெயிலா போய் வாழ்க்கை பூரா நிம்மதி இல்லாம நாய்பட்ட பாடுபடுவேன். புரியுதா? பணத்தை எடுத்துட்டு போடா. போங்க, பைய வச்சுட்டு போய் நிம்மதியா வேலையை பாருங்க. ஏட்டையா, நம்ம காலைல அங்கே போய் பை கடைக்கு வெளில தான் இருந்துச்சு, அதை யாரும் சரியா கவனிக்காதனால பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். ஏட்டையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கவலைப்படாதீங்க. எவனோ திட்டம் போட்டு தான் இதை செஞ்சிருக்கான்னு தோணுதியா? நம்ம சும்மா விடக்கூடாதியா? செஞ்சிருப்பா. சத்தியமா நம்ம பிரசிடென்ட் இதை செஞ்சிருக்கவே மாட்டாரு. சொன்னல பணம் வந்துருச்சு. ஏப்பா பிரசிடென்ட், உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தா இப்படி பண்ணிட்டியா? பணத்தை எங்கேயோ தொலைச்சிட்டு அண்ணாச்சி தான் எடுத்தாருன்னு கடையை எரிச்சிட்டியப்பா. கடையை நான் எரிச்சனா? இப்ப புரியுதியா? என் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அதை மறைக்கிறதுக்கு கடையை எரிச்சிட்டேன்னு என் மேலேயே பழிய போடுறீங்க. சபாசியா சபாஸ். என்னப்பா ராவோட ரவா பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிற? யோ, மரியாதையா பேசு. ஊர் பணத்தை திட்டம் போட்டு திருடின உனக்கு என்னையா மரியாதை? ஏய், யாரா பார்த்தா திருடன்றீங்க? நீங்க தான் திருடங்கடா. ஏய், ஒண்ணல பையல பிரசிடென்ட் ஆகணும் பாரு. நீங்க பேசிங்கடா. நல்லா இருந்த ஊர்ல சண்டையை மூடிட்டானுங்களே.
கடை எரிஞ்சிருக்கு. பணம்லாம் எரிஞ்சிருச்சு ஏட்டையா. சரி வாங்க. என்னங்க சண்டை போட்டு லைட் எல்லாம் உடைச்சிட்டு நல்லாவா இருக்கு? நேத்தே அவனை உள்ள தூக்கி போட்டு முட்டிக்கு முடி தட்டி விசாரிச்சுக்கணும். அதை விட்டுட்டு அவன் தான் என் கடை எரிச்சான். அவன் மேல கம்ப்ளைண்ட் தரேன். கேஸ் போடுங்க அவன் மேல. பிரசிடென்ட் தான் கடை எரிச்சான். நான் கண்ணால கட்ட சாட்சி. பாத்தியாடா? நீ பாத்தியாடா? ஆமாண்டா. இத நான் எங்க வேணாலும் போய் சொல்லுவேன்டா. பிரசிடென்ட் பணத்தை அண்ணாச்சி திருடி போன 2 கண்ணால பார்த்தா முதல்ல அவங்கள கேஸ் போடுங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. என்னங்க ஆளாளுக்கு போய் பேச ஆரம்பிச்சிட்டீங்க? இல்ல இங்க பாருங்க, கேஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம். நம்ம ஊர்ல கோயில்னு எதுக்கு இருக்கு? சத்தியம் முடிஞ்ச உடனே ஊர் கூட்டத்தை கூட்டிடலானே. சரி தம்பி, நாங்க சத்தியம் பண்ண வந்திருக்கோம். அதுக்கான ஏற்பாடு கொஞ்சம் பண்ணுங்களேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இங்க எதுக்கா கூட்டு வந்தீங்க? பணத்தை எப்படி அண்ணாச்சி எடுக்கலையோ அதே மாதிரி பிரசிடென்ட்டும் தப்பு பண்ண வாய்ப்பு இல்லை. 2 பேரும் சத்தியம் பண்ண போறாங்க. பிரச்சனை சுலபமா முடிஞ்சிடும். நம்ம ஊர் வழக்கப்படி சத்தியம் பண்ணா சமாதானமா போயிடணும். பிரச்சனையா மேல யாரும் வளரக்கூடாது. சரிதானப்பா? அண்ணாச்சி சரிதானே? நன்றி தாயே. ஐயே, என்ன கொட்டி இருக்கு தம்பி? அந்த மேல இருக்க துணியை கொஞ்சம் எடுங்க. என்னது இது? என்ன இது? கரும்பு கரும்பு இந்த கரும்பத்தையில யார் கூட கோயில வச்சது? என்னையா நடக்குதுங்க? இந்த கரும்பத்தை யார் இங்க வச்சது? கோயில்ல கூடவா இப்படி? கோயில்ல போய் இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, இந்த ஊர் விளங்குமா? வந்த பிரச்சனையை விட இது பெரிய பிரச்சனை இருக்கு. ஏந்திரங்க. ஐயோ, வச்சதை எடுக்க மறந்துட்டேனே. அதே அப்பா, இதே வேலையால இருந்திருப்பானு போல இருக்கு. பள்ளம் போல இருந்துகிட்டு பலான வேலைகள் ஈடுபட்டு இருக்காங்கய்யா. ஏன்பா பூஜை பண்றேன்னு சொன்னது எல்லாம் இதுக்குதானா? இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு சத்தியமங்கள் தெரியாதுங்க. அது எப்படிப்பா? 24 மணி நேரம் கோயில்ல இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாம எப்படி நடக்கும்? கோயில் வேலை எதுவுமே எங்களை பார்க்க வேண்டாம் சொல்லி நாங்களே பார்த்துக்கணும்னு சொன்னது இந்த கர்மத்தை பார்க்க தானாப்பா. நீங்க பூஜை பண்ண லட்சணம் போதியா, கிளம்புங்க. அவங்க பெட்டி படிகளை எடுத்து கொடுங்க. இனிமேல் கோயில்ல எந்த போலியும் தொடக்கூடாது. ஆமா சாமி சத்தியமா எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்க. நீங்களுமா உங்களை எங்க கொண்டு போய் சத்தியம் பண்ண வைக்கன்னு தெரியலையே. முதல்ல வந்த வேலையை முடிங்கப்பா. இங்க சத்தியம் பண்ணா விளங்கிறியா? என் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன். வாங்க வா. இனி இவங்க நம்பி பிரச்சனை கிடையாது, நம்மளே பாத்துக்குவோம். வாங்க. அது என்னன்னு நானும் பாத்துக்கிறேன். சத்தியம் வாங்குறாங்க சத்தியம். ஏன்பா இன்னும் எங்க நிக்கிறீங்க? அதான் சொல்லட்டுமில்ல, உங்க பொருள்லாம் எடுத்துட்டு புறப்படுங்க. போங்க போங்க. கடவுளே,
இந்த மாதிரி பேர் வாங்கி வாழ்ந்து என்னடா பண்றது? உயிரோட இருந்து ஒவ்வொரு நாளையும் கடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாண்டா, இந்த ஊர்ல எல்லாம் நம்மள கேவலமா நினைக்கிறாங்க. வீட்ல அக்கா தங்கச்சி கூட பார்த்து பயப்படுறாங்க. இந்த ஊர்ல இனிமே இருக்க முடியாதுடா. எங்கேயாவது வெளியூர் போயிடலாம்டா. அப்படி போயிட்டா அங்க போய் எல்லாம் நிம்மதியா இருந்துட முடியுமா? அப்ப என்னடா பண்றது? பேசாம எல்லாம் செத்துருவோம்டா. செத்துட்டா எல்லாம் சரியாயிடுமா? நாம என்னடா தப்பு செஞ்சோம்? இவ்வளவு நாள் கோயில்ல விசுவாசமா அந்த ஊர் மக்களுக்கு சேவை செஞ்சோம் பார், அதான்டா நாம செஞ்ச தப்பு. நாம தப்பு பண்ணலன்னு சொல்லும் போது ஊர்ல ஒருத்தம் கூட நம்பலல. கோயிலே கதின்னு இருந்தமேடா, அந்த சாமி கூட காப்பாத்தலையடா. என்னடா பண்றது? இந்த ஊர்க்காரங்களுக்கு நம்ம யாருங்கிறத காட்டுறோம்டா.